அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு எதை பற்றினா, மாடி தோட்டத்தில் கோகோ பிட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக வீடியோவை பார்க்கலாம். பாருங்கள், நான் என்ன பண்ணேன்னா கோகோ பிட்டு இந்த தடவை கொஞ்சம் நல்ல தரமான கோகோ பிட்டாக வாங்கிட்டேங்க. தரமான கோகோ பிட்டுன்னா என்னென்னா, அதாவது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்ததுங்க. 150 ரூபா 140 ரூபாயில் வந்து கொஞ்சம் தரம் குறைந்த கோகோ பிட்டு இருந்தது. அதில் என்ன இருக்குன்னா, தேவையில்லாத மணல் இந்தமாரி தேவையில்லாத பொருட்கள்லாம் நிறைய கலந்துருக்குங்க. நம்ம பிழிஞ்சு எடுத்தோம்னாலும் அதேமாரி கோகோ பிட்டோட அந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா லோ ஈஸின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே லோ ஈஸின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் லோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அதான் லோ ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இருந்தாலும் வந்து நம்ம உப்பு இருந்தாலும் இருக்குங்க, அதை அலசிக்கணும். அதோட உயிர் உரங்கள்லாம் கலந்து வச்சுக்கணுங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு பாண்டில் வந்து எல்லா உயிர் உரத்தையும் கலந்துக்கிறேன். உயிர் உரம்னா எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தாங்க. எல்லாம் ட்ரைகோடர்மா வெரிடி, சூடோமோனஸ், அப்புறம் பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரிலம், இது நாளத்தையும் உடச்சி வேப்பம் பிண்ணாக்கூட கலந்துக்கிறேங்க. நல்லா கலந்துக்கிட்டு வச்சுட்டு ஒரு ட்ரம்மில் போட்டுருவேன். கோகோ பிட்டு மட்டும்தான். நம்ம மண் கலவை ரெடி பண்ணுறது தெரியும் உங்களுக்கு. ஒரு பங்கு ஏதாவது மக்கிய தொழு உரம் அல்லது வந்து மண்புழு உரம், ஒரு பங்கு வந்து கோகோ பிட்டு, ஒரு பங்கு வந்து செம்மண். இதுதான் நம்ம ஸ்டாண்டர்டாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க மாடி தோட்டத்தில். அதை தான் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன். ஆனால் கோகோ பிட்டு வந்து பிழிஞ்சி அதில் உள்ள உப்பு எல்லாம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை நீக்கணுங்க. நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு 2 தடவை அலசிட்டு பிழிஞ்சி அப்புறம் மேலே கொட்டி இந்த உயிர் உரத்தெல்லாம் நல்லா தூவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாங்க. ஒவ்வொன்றா கலந்துக்க முடியாது. நான் வந்து என்னென்னா, இந்த கோகோ பிட்டை வந்து போட்டு இந்த உயிர் உரத்தை கலந்து ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சுப்போங்க. எப்பெல்லாம் மண் கலவை தயார் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 ட்ரம் வச்சுருக்கேன். 2 ட்ரம்மில் கொட்டி ரெடி பண்ணிப்போங்க. அதுமாரி 5 கிலோ கட்டி வந்து 4 2 இதாக வாங்கினேங்க. 8 கட்டி. அது கோகோ பிட்டு இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து எடை போட்டு 40 கிலோ இருந்ததுங்க. 8 கட்டி ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கட்டி வந்து சிலது 4.5 இருக்கும், சிலது வந்து 4.25 இருக்கும், சிலது 5 இருக்கும், 5.5க்கு மேலேயும் இருக்கும். அந்தமாரி இந்த தடவை கொஞ்சம் கோகோ பிட்டு வாங்கும்போதே மெட்டீரியல் செலெக்ஷன் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணிக்கிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பவுடராக இருக்குது. அவங்க வந்து நீங்கள் அலசவே தேவையில்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் என்னுடைய திருப்திக்கு நான் அலசிட்டு உயிர் உரத்திலலாம் கலந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு க்ரோ பேக்கும் தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்கள. அப்போ லேபர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னால் வயது மூப்புனால என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. அதனால் நம்ம கார்டனர் எப்போ வராரோ அப்போ வந்து நான் கலந்து வச்சுப்பேங்க. கலந்துட்டோம்னா இது 1 மாதம் ஆகிடும். இப்போ ஆடிப்பட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15 16 தேதிக்கு ஆரம்பித்தா கூட நம்ம வந்து நான் வந்து ஜூலை எண்டில் தாங்க நான் பண்ணுவேன். இப்போ பண்ணிவிட்டு இப்போ இந்தமாரி நல்லா தரவாக நல்லா கலந்து கலக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை கலக்கணும். கலக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு ட்ரம்மில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணால், ஒரு பங்கு மண்புழு உரம், ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு இந்த கோகோ பிட்டு. இந்த கோகோ பிட்டுன்றனா இதை செறிவூட்டப்பட்ட கோகோ பிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த உயிர் உரங்கள்லாம் கலந்து பண்ணும்போது இந்த கோகோ பிட்டு மக்கிடுங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதம் அப்படி விட்டோம்னா இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி கருப்பாக ஆகிடும். இதனுடைய உப்புத்தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருங்க.
பிஹெச் வேல்யூ வந்து ஏறக்குறைய நியூட்ரலுக்கு வந்துருங்க. அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது செடிகளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோகோ பிட்டை எப்படி தயார் பண்ணிடுறதை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் இந்த வீடியோவில். இது அப்படியே நல்லா தூவி வச்சுக்கிட்டு நல்லா கலக்கணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கலக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து வைக்கிறோமா, அப்புறம் இன்னொரு தடவை கலக்குவோங்க. ஒரு தடவை ஒரு பெரட்டு எல்லாத்தையும் தூவிட்டு, இப்போ நம்ம சிமெண்ட் கலவை கலக்கிற மாரி தாங்க அது போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு, சில பேர் வந்து 1 ஸ்பூனு 2 ஸ்பூனுன்னு போட்டு கூட பண்ணிப்பாங்க. நான் மொத்தமாக கலக்கி வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு. உயிர் உரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ 4 இதில் அதேமாதிரி வேப்ப முன்னாக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.